நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 76 வருஷம் ஆகும். 76 வருடத்துல நமது நாடு அபிவிருத்தியை நோக்கி போனுச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. உதாரணத்துக்கு சீனாவினுடைய ஒரு பகுதியான ஒரு ஹாங்காங் அப்படின்ற ஒரு சின்ன பிரதேசம் தான் நாம 1948 சுதந்திரம் அடைஞ்சோம். அந்த ஹாங்காங் அப்படின்ற பிரதேசம் பிரித்தானியர்கிட்ட இருந்து 1997 சுதந்திரம் அடையுது. நமக்கு பிறகு 49 வருடங்களுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஹாங்காங் அப்படின்ற பிரதேசம் இப்போ அபிவிருத்தியில ரொம்ப உச்ச நிலையில இருக்கிறத காணலாம். ஆனால் 49 வருடங்களுக்கு முன்னர் சுதந்திரம் அடைஞ்ச எம்மால் ஏன் ஒரு நிலையான அபிவிருத்தியினை எட்ட முடியவில்லை? இந்த மாதிரியான சில விஷயங்களால நாம் ஏன் சுதந்திரம் அடைஞ்சோன்னு யோசிக்க தோணுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆங்கிலேயனுடைய ஆட்சியிலேயே இருந்திருக்கலாம்னு தோணுது இல்லையா? இந்த நிலையெல்லாம் மாறணும்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தலில் எமது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை மக்கள் தெரிவு செய்தீர்கள். அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலேயும் அதிகமான உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உயர் மட்டத்தில் எடுக்கிற முடிவுகளை கிராம மட்டங்கள்ல நாங்க அமுல்படுத்த வேண்டும் சொன்னா தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சி சபைகள்ல உங்களுடைய அதிகாரத்தை வழங்குனீங்கன்னு சொன்னா இப்போ சமத்துவமான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. இந்த புதிய ஆட்சி முறை உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பும் போது சமத்துவமான ஒரு சிறந்த ஆட்சியை வழங்க முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.